ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நடந்துக்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிச்சதுலேருந்தே என்கேஜ்மெண்ட்டுக்கு முடிகிற வரைக்குமே அக்கா முகமே சரியில்லை. எதுவுமே ஒரு புடவை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் முக்கியமாக கல்யாணத்துக்கு ஏதாச்சும் ஒரு புக் பண்ணுறது, எதுக்குமே அக்கா உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொல்லுதே தவிர, அதுக்கு ஏன்னா அக்கா ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலோ, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலோ அவ்வளோ யோசிச்சு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி எல்லா விஷயமுமே அது இது பண்ணும். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி இவ்வளோ அது வாழ்க்கையில் ஒரு கல்யாணங்கிறது அதோட அடுத்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிறப்போ, அப்படி இருக்கிறப்ப ஏன் அது இந்த மாதிரி ஒரு மனசு சந்தோஷமே இல்லாமல் எப்போதும் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அம்மாவும் எதுவுமே கேட்கல. அது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் எதுவுமே கேட்கல. அவங்க நார்மலாக எப்போதும் போல தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறதுனால என்னடா இது இப்படி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருந்துட்டுருந்துச்சு. நான் காலேஜ் போனாலுமே என் மனசுக்குள்ளே என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் கூட என்னோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன். அஸ்வினின்னு ஒரு பொண்ணு, அவள் தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அவள்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்ததுக்கு அவள் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அக்கா ஒரு வேளை யாரையும் லவ் பண்ணுறாங்க போல இருக்குது, அது உங்கள் அம்மாவுக்கு தெரியும் போல இருக்குடி, அதனால தான் அவங்க அவங்க அக்கா மனசை மாற்றி தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருப்பாங்க போல இருக்குது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னாள். சொன்னோன்னே எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களை யோசித்து இது பண்ணாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுல ஒரு சில விஷயங்கள் உண்மையாக தான் இருக்கும். அவள் சொல்கிற எல்லாமே ஓரளவு அவள் கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்லுவாள். அப்படிங்கிறதுனால எனக்கு தோணுச்சு, சரி ஓகே, இவளுக்கு இதுதான் விஷயமா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவர் லீவில் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி அக்காவை 2 மாதத்துக்கு அப்புறம் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அக்காக்கிட்டேயே போயிட்டு பேசுவோம், என்ன தான் விஷயம் எதாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா நாளைக்கு அக்காவுக்கு அந்த வாழ்க்கையில் சரியான ஒரு இதாக இல்லைன்னா என்ன பண்ணுவா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பக்கம் ஒரு குழப்பமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் கேட்கலான்ட்டு அக்காக்கிட்ட வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு ரூமுக்கு போனப்போ ஒரு மாதிரி அழுத மாதிரி இருந்துச்சு. முகம்லாம் ஒரு மாதிரி எதையோ என்னை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ மறைச்ச மாதிரி இருந்துச்சு. உடனே நான் கேட்டேன், என்னக்கா மறைக்கிறேன் என்னை பார்த்தோன்னு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம், இல்லை அப்படின்னோடனே அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவோட இருக்கிற அக்கா நான்லாம் இருக்கிற ஃபோட்டோ தான் வச்சுருந்தாங்க. ஒரு நம்ம தான் அக்காவை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ட்டு அப்புறம் நான் அக்காக்கிட்ட பேசினேன், நீ யாராச்சும் விரும்புறியாக்கா, என்ன விஷயம்னுட்டு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் நான் லவ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா, கண்டிப்பாக அம்மா அப்பாட்டையும் பேசாமல் இருப்பேனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. எனக்கு மேரேஜ் ஆகி இங்கே இருந்தேன்னா கூட உங்களை ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவைனாச்சும் பார்த்துட்டு போவேன். நேரில் பார்க்குற மாதிரி இருக்காதுல்ல. என்ன தான் ஃபோனில் நம்ம வீடியோ காலில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்கிறதுங்கிறது கஷ்டம் தானே நமக்கு கண்டிப்பாக. எனக்கு அதுதான் இப்போ ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்டா இப்போ நம்ம இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு நான் முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன் அம்மாக்கிட்ட. வேறு ஏதாச்சும் இங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நம்ம லோக்கல்லே ஒர்க் பண்ணுற மாதிரி பாருன்னதுக்கு, அம்மா இல்லை அவங்களாம் வசதி எல்லாமே, உனக்கும் நல்ல லைஃப் இருக்கும், போனேன்னா நீ அங்கே உன்னோட கெரியரை நீ ஏற்படுத்திக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை அப்போதைக்கு கன்வின்ஸ் பண்ணாங்கப்பா. அவரும் மாப்பிள்ளையும் நல்லவராக தான் தெரியுறாரு, பேசுகிறது எல்லாமே ஓகேவாக தான் தெரியுது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் எனக்கு அம்மா அப்பாவை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர, மற்றபடி கல்யாணம் பிடிக்காமலாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி லவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் விஷயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரி இவ்வளோ வருஷம் இங்கேயே இருந்துட்டோம்ல, நம்மளுக்கு டக்குன்னு ஒரு இடத்துக்கு அது டக்குன்னு வெளிநாட்டுக்கு போகிறோங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே, சரி சரிக்கா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். வெளிநாட்டுக்கு போயிட்டு நீ அங்கே நல்லா ஒர்க் பண்ணனா கூட அம்மா அப்பாவெல்லாம் கூட இடையில அழைக்கலாம். இப்போ நிறைய பேர் உனக்கு தெரியாதுல்ல, நம்ம அத்தை பொண்ணு
அப்படி தானே அவங்களும் வந்து அத்தை மாமாவெல்லாம் வந்து அழைச்சி ஒரு வருஷம் கிட்ட வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே